அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் சிறு சிறு சிக்கல்களை தவிர்க்க சொல்லப்படும் பொய்கள். குடும்ப உறுப்பினர்களை கஷ்டங்களிலிருந்து பாதுகாக்க அவர்கள் வருத்தப்படாமல் இருக்க சொல்லப்படும் பொய்கள். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் உண்மையை சொல்லுவது சங்கடமாகவோ அல்லது சிக்கலாகவோ இருக்கும்போது சொல்லப்படும் பொய்கள். ஒருவருடைய நலனுக்காகவோ அல்லது வளர்ச்சிக்காகவோ சொல்லப்படும் பொய்கள். ஒரு உண்மையை மறைக்க அல்லது முழுமையாக வெளிப்படுத்தாமல் இருக்க சொல்லப்படும் பொய்கள். பொதுவாக குடும்பத்தில் சொல்லப்படும் பொய்கள் அவை வெளிப்படையான பொய்களாகவோ அல்லது மறைமுக பொய்களாகவோ இருந்தாலும் அவை உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். என்ன செய்வீர்கள்? குடும்பத்தில் பொய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதான தலைப்பு என்ன? குடும்பத்தில் பொய். நம்ம வார்த்தையில் ஒரு வசனம் ஒன்று இருக்குது. என்னென்னா எபிரேயர் 11:1, ஹீப்ரூ 11:1 என்ன தெரியுதா? விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவங்களும் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை? அதையே அப்படியே நெகட்டிவாக எதிர்மறையாக நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் பொய். அதுதான் பொய். அதை விசுவாசம் அப்படின்னு கொடுத்துருக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எதிர்மறையாக, அதாவது நெகட்டிவாக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நடக்காத காரியத்தின் உறுதியும் நம்பப்படாதவைகளின் உறுதியும் காணப்படாத காரியங்களின் நிச்சயம். இது வசனம் இல்லை, நானே வேறு விதமாக மாற்றி வச்ச ஒரு வசனம். இது பைபிளெல்லாம் கிடையாது, நானே மாற்றினேன். இதுதான் பொய்யுங்க. இதுதான் பொய். அப்படியே மாற்றிடுறது. ஃபெய்த் அப்படியே மாற்றி போட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வீட்டுக்கு போய் இதே வேர்ஸை அப்படியே நான் சொன்ன வார்த்தையை போட்டு பாருங்களேன், பொய். அதுதான் பொய். புரியுதா? நான் ஒவ்வொரு காரியமாக நான் அப்படியே சொல்லிக்கிட்டே வருவேன். நீங்கள் அதை அப்படியே நிறைய காரியங்கள், ஒரு சில காரியங்கள் சிரிக்கிறதுக்கு எதுவாக இருக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி அநேக காரியங்கள் சிந்தனைக்குரியது, அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது நிறையா இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாது தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு சாது தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த ஆசிரமத்தை நோக்கி ஒரு 4 பெண் பிள்ளைகள், வாலிப கன்னி பெண் பிள்ளைகள் ஓடி வர்றாங்க. ஓடி மூச்சு இறைக்க சொல்கிறாங்க, ஐயா ஒரு 10 கயவர்கள் எங்களை துரத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த குடிலுக்குள்ளே தான் இருக்கோன்றதை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இந்த சாதுவோட குடிலுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவர் பதில் சொல்கிறாரா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடியே உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த 10 பேர் இந்த பிள்ளைகளை துரத்திக்கிட்டு வர்றாங்க காட்டில். அப்போது இந்த சாதுட்ட கேட்குறாங்க. இந்த சாது ஒரு பதில் சொல்கிறார். இந்த பதில் சொன்னது நிமித்தமாக இந்த 10 கயவர்கள், இந்த கன்னி பிள்ளைகள் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவர்களை அட்டூழியப்படுத்திடுறாங்க. அப்போ இந்த 4 கன்னி பெண்களும் வெளியே சொல்கிறாங்க, அவருக்கும் உங்களுக்கும் என்னையா வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னது? அந்த 10 கயவர்களுக்கும் உமக்கும் என்னவே வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நீ இருந்து தியானம் பண்ணுறன்னு தான் பேர், ஆனால் அவங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மனசில் என்ன நிர்ணயித்து வச்சுக்கிட்டு இருக்காருன்னா, நான் பொய்யே சொல்லக்கூடாது. என்னது? பொய்யே சொல்லக்கூடாது. அதனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, உள்ளே இந்த பக்கம் பெண் பிள்ளைகள் 4 பேர் ஓடி வந்தாங்களான்னு கேட்ட உடனே மதியற்றவனாய் அந்த சாது என்று சொல்லப்படுகிறதான மனுஷன் என்ன சொல்கிறான், உள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த பிள்ளைங்க வெளியே கேட்குறாங்க, அவங்களுக்கும் உனக்கும் என்னவே வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீ எல்லாம் சாது, நீ என்னைக்கு முக்தி அடைய போகிறேன்னு பார்த்துக்கலாம், உனக்கு இந்த மதி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பெண் பிள்ளைகளும் ஓடி போனாங்களாம். இதை ஒரு ஓரத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க, சரியா? ஒரு தரகர் இருக்கார். ஒரு நல்ல பணக்கார பெண் வீட்டுக்கு பெண் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, சரியா?
மாப்பிள்ளை பார்க்குறாங்க. மாப்பிள்ளை பார்த்து அந்த அப்பாட்ட சொல்கிறாங்க, நல்ல மாப்பிள்ளை வீடு வந்திருக்கு, சூப்பராக, நல்ல பணக்கார வீடு. நான் சொல்கிற வார்த்தைகள்லாம் கவனிச்சுட்டே வரணும். நல்ல பணக்கார பணம் படைச்சவங்க வீடு. உங்கள் பிள்ளைக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது. ஏன்னா பணம் இருந்தால் எல்லாம் இருக்கும்னு இந்த உலகம் நினைக்கிது பார்த்தீங்களா. அதனால அவர் சொல்கிறாரு, நல்ல பணக்கார வீடு, நல்ல பணம் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால் நீங்கள் உங்கள் பொண்ணை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுது. ஆஹா, சூப்பரான ஒரு இடம் வரன் வந்திருக்கு, அதனால் நம்ம பெண் பிள்ளைக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணுறாரு, கெட்ட பழக்கம் எதுவும் இல்லையே அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு கெட்ட பழக்கம் எதுவும் இல்லைப்பா. என்ன சொல்கிறாரு, சத்தமாக தான் சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சு கெட்ட பழக்கம் எதுவும் இல்லைப்பா. இது ப்ரீச்சிங் டைம் கிடையாது. இது என்ன டைம்? இது ஒரு டீச்சிங் செஷன் எடுத்துக்கலாம், கவுன்சிலிங் செஷன் எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ நானும் கேட்பேன், நீங்களும் பதில் சொல்லணும், பேசணும். அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும், உங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுதான் இந்த டைம். அதனால தான் கீழே நானும் வந்துடுறேன், அங்கே நின்று பேசுறது கிடையாது. சரி, அப்போது இவர் எதுவும் கெட்ட பழக்கம் எதுவும் இல்லையே, எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லைப்பா, நல்லா விசாரித்து வேணால் பார்த்துக்கோங்க. நல்லா விசாரிச்சாங்க, எங்கே விசாரித்து பார்க்குறாங்க, கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கா மாதிரி தெரியல. கெட்ட பழக்கம் இருக்கிறதுன்னு வெளியே சொல்லிட்டா செய்ய போகிறாங்க. நான் கெட்ட பழக்கம் நான் கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டா செய்கிறாங்க. கெட்ட பழக்கம் சொல்லிட்டா செய்கிறாங்க, ஒன்றும் கிடையாது. அதனால் கெட்ட பழக்கம் எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் இருக்கா மாதிரி தெரியல அப்படின்னோடனே இவரும் அங்கிட்ட ஏதோ விசாரித்து பார்க்குறாரு. ஒன்றும் கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கா மாதிரி தெரியல. பிள்ளைய கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்துட்றாங்க. சந்தோஷமாக கல்யாணம்லாம் நடந்துருது. முதல் நாள் கல்யாணம் முடிந்து முதல் நாள் இரவு இந்த பிள்ளை உள்ளே உட்காந்துருக்கா, அவளுடைய அறைக்குள்ளே உட்காந்துருக்கா. பொதுவாக இவர் தான் உட்காந்துருப்பார், ஆனால் அறைக்குள்ளே பெண் பிள்ளை உட்காந்துருக்கா. இவர் வர்றாரு, வெளியேருந்து வர்றாரு. உள்ளே வர்றப்பே இவருடைய முகம் ஃபுல்லாக ஒரு மாதிரி என்ன இருக்குது, செவந்து போயிருக்கு. இவரோட முகம் செவந்து போயிருக்கு. அந்த முகம் இப்படி பக்கத்தில் இப்படி என்னம்மா உட்காரு அப்படின்னு சொன்னால் வாயெல்லாம் புகை. திரும்பி பார்க்குறா. நீங்கள் சிகரெட் பிடிப்பீங்களா, நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா? அதுக்கு முன்னாடி ஏதாவது கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்குமான்னு இந்த தரகர்கிட்ட இவர் கேட்குறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒன்றுமே கிடையாது, கெட்ட பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. பையன்கிட்ட ஒரே ஒரு பழக்கம் இருக்குது, கொஞ்சம் பொய் சொல்லுவான். எப்படி கொஞ்சம் பொய் சொல்லுவான். பொய் தானப்பா, பொய் நீ சொல்கிற, நான் சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறோம், பொய் தானப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பொய்யெல்லாம் தூக்கி வாரி போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. யார்? இந்த கூறு கெட்ட அப்பா. அந்த அப்பா பேர் என்ன சொல்லலாம் சொல்லுங்க? கூறு கெட்ட அப்பா. முதல் நாள் வாய் ஃபுல்லாக போக. நீங்கள் ஸ்மோக் பிடிப்பீங்களா, சிகரெட் பிடிப்பீங்களா? எனக்கு சொல்லவே இல்லை. கொஞ்சம் பொய் சொல்லுவேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சரி, இவா ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டா. சரி, ஓகே, சரி சிகரெட் தானே. இவ உடனே நினச்சிக்கிறா, சரி எல்லா ஆம்பளைங்களும் சிகரெட் பிடிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டா. அவளுக்கு தெரியல, உலகத்தில் நிறைய ஆண்கள் ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அவளுக்கு தெரியல. அடுத்த நாள் வருது இரவு. அதே மாதிரி இவ உள்ளே உட்காந்துருக்கா. அவர் எப்படி வர்றாரு, கால் லம்புது, இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்லை. நான் ரொம்ப முன்னாடி சினிமா பார்த்துருக்கேன். 1992 ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் பார்த்ததில்லை. ஆனால் அதுக்கு அந்த டைமில் பார்த்ததுனால அதில் குடிகாரங்க இப்படி தான் வருவாங்க, அப்படியே லம்பிக்கிட்டே இப்படி வருவாங்க. அதனால் அந்த ஸ்டெப்பை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போது அவர் பார்த்துட்டு, ஏங்க நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறா. நான் தான் பொய் சொல்லுவேன்னு சொன்னாங்கல்ல. அவள் அப்படியே பார்க்குறா, அதிர்ச்சி ஆகிடுது. என்னடா, நேற்று சிகரெட் பிடிச்சாரு, இன்னைக்கு குடிக்கிறாரு, இவர்கிட்ட என்னென்ன ரெண்டு காரியம் ஆச்சா. மூணாவது நாள் வருது. மூணாவது நாள் இவர் வர்ற டைமே லேட்டு, அந்த டைமுக்கு வரவே இல்லை.
2 மணி ஆகுது, 3:30 மணி ஆகுது. இவர் மேலே வேற ஏதோ ஒரு வாசனை வீசுது. இவ பக்கத்தில் வந்த உடனே, ஏங்க நீங்கள் எங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்குறா. என்னது இதுக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் எங்கே போயிட்டு வர்றீங்க, எங்கேருந்து வர்றீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறா. எடி நான் தான் கல்யாணம் ஆகி 3வது நாள், எடி நான் தான் பொய் சொல்லுவேன்னு சொன்னாங்கல்ல. எங்க நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்க, குடிக்கிறீங்க, உங்களுக்கு பொண்ணுங்களோட தொடர்பு இருக்கா? நான் பொய் சொல்லுவேன்னு சொன்னாங்கல்ல. இவ வாழ்க்கையே இடிஞ்சு போய், ஆண்டவா தொலைஞ்சது என் வாழ்க்கை. அவள் பெட்டி கட்டணும்னு யோசிச்சிட்டா. அடுத்தது எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடணும், குளத்தை பிடிச்சி கேட்கணும், ஏல நீ எங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்னு கேட்கணும்னு அவள் யோசிச்சிட்டா. ஏன்னா அடுத்தது வாழ்க்கை முழுக்க இங்கே வாழணும் இல்லை, நீ என்ன விசாரிச்சு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்படின்னு அந்த அளவுக்கு அவள் யோசிச்சிட்டா. அடுத்த நாள் ஆள் வரவே இல்லை. 4வது நாள், 4வது நாள் என்ன, ஆள் வரவே இல்லை. காலையில் வர்றாரு. ஏங்க நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கெங்க இருந்தீங்க? நேற்று 3:30 மணிக்காவது வந்து தொலைச்சல்ல, நீ அப்படியாவது நீ வந்து சேர்ந்துருக்கலாம்ல, எப்படியாவது நம்ம குடும்பம் நடத்திட்டு போகலாம், பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், எப்படியாவது நீ வா, 3 மணிக்கோ 3:30 மணிக்கோ வந்து இங்கே சேரு, வந்து தொலை அப்படின்றா. ஏன் வேலை அந்த மாதிரிப்பா? உங்ககிட்ட தான் சொன்னாங்கல்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை என்ன வேலை? ஸ்மக்லிங் வேலை. எல்லாமே ஊற்றிக்கிச்சு. வேலை என்ன வேலை? எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுன்னு சொன்னாங்க. நான் என்னமோ பெரிய வேலைன்னு நினச்சேன். ஆண்டவா என் வாழ்க்கையே தொலைஞ்சது. ஸ்மக்லிங், ஒரு சில பேருக்கு ஸ்மக்லிங்னா என்னன்னு, கஞ்சா ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது, இதுதான் ஸ்மக்லிங். மோசமான கெட்ட தொழில்கள் பண்ணுறது, புரியுதா? அதனால இப்படி தான் ஆகும். ஒரு சில நேரத்தில் 1 மணி நேரம் லேட் ஆகும், ஒரு சில நேரத்தில் 2 மணி நேரம் லேட் ஆகும். அப்போ அதை சிகரெட் பிடிச்சா 1/2 மணி நேரம் லேட் ஆகும், தண்ணி அடித்தா 2 மணி நேரம் லேட் ஆகும், வேறு எங்கேயாவது போனோம்னா கொஞ்சம் அதோட அதிகமாகும். இந்த மாதிரி வேலையில் இருந்துச்சுன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக போயிடணும். இவ யோசிச்சா, ஆண்டவா 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 என் வாழ்க்கையே போச்சே, வாழ்க்கையே போச்சே, வாழ்க்கையே போச்சே அப்படின்னு யோசிச்சா. இதெல்லாம் வச்சுட்டு தான் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, பொய் வந்து காமனாக சொல்கிறது தானே. பொய் வந்து காமனாக சொல்கிறது அப்படின்றதுனால பொய் வந்து சொல்கிறது சரியாயிடுமா, சரியா தப்பான்றதை நீங்கள் சொல்லுங்கள், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். சத்தமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்கள், எல்லாருமே சொல்லுங்கள். பொய் சரியில்லை, தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்கள். தப்புன்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கையை தூக்குங்க. வெரி குட். பொய் சொல்கிறது கண்டிப்பாக சத்தியமாக தப்பு தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பொய் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக பொய் சொல்கிறது ரைட்டாக மாறிடாது. நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், வச்சுக்கிட்டே இருங்க சரியா? பொய் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அது வந்து ரைட் ஆகிடாது. ஒரு டீச்சர் ஒரு மாணவன்கிட்ட சொன்னாதான், டேய் நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணிடா, என்கிட்ட பொய் மட்டும் சொல்லிடாதடா, என்ன வேணாலும் பண்ணிக்கோடா, நீ பொய் மட்டும் சொல்லிடாது, நீ என்ன செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிடு, என்ன செஞ்சாலும் சொல்லிடு. ஏன் அப்படின்னா பொய் வந்து இட் இஸ் எ பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஆகிடும். அப்படின்னா அடுத்தது அந்த நபர் மேலே ஒரு நம்பிக்கையோ எந்த ஒரு ஹோப்பு எதுவுமே வைக்கவே முடியாது. பொய் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணும், உங்கள் மேலே இருக்கிறதான ஒரு தம்பதி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மேலே இருக்கிறதான நம்பிக்கையை அது இழக்க வச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹஸ்பண்ட் பொய் சொல்லுவார் ஒய்ஃப்ட்ட அப்படின்னாக்கா, சின்ன சின்ன காரியத்துக்கு அப்படின்னு பொய் சொல்லுவார் அப்படின்னாக்கா, அந்த ஒய்ஃப்க்கும் அந்த மனைவிக்கு அந்த கணவர் மேலே இருக்கிறதான நம்பிக்கை போயிடும். ஏன் இந்த ஆள் வாயை திறந்தாலே பொய் தான் வரும், என் வீட்டுக்கார் வாயை திறந்தாலே பொய் தான் வரும்பா. அதே போல் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா மனைவிமார் சின்ன 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 காரியத்துக்கும் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய நல்ல ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா, பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க. நான் கடைசியாக என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா? என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் அதிலேருந்து பல காரியங்களை கற்றுக்கொள்வீங்க. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா? அது வந்து ட்ரஸ்ட்டு, ஒருத்தர் மேலே இருக்கிற ஒருத்தர் நம்பிக்கையை அது ப்ரீச் பண்ணிடும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கேரக்டரை அது ஸ்பாயில் பண்ணிடும். 2 காரியத்தை பண்ணும். ஒன்று என்னென்னா ட்ரஸ்ட்டு, 2வது என்னென்னா உங்கள் கேரக்டர். ஒரு இமேஜ் நீங்கள் பில்டப் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு 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 பிம்பத்தை. அதாவது வந்து சிஸ்டர் பிரியானா இப்படி தான்,
இப்போது சிஸ்டர் தீபா இருக்காங்கன்னா சிஸ்டர் தீபா இப்படி தான், பிரார்த்தனா தானே, பிரசன்னா பிரவீனா பிரார்த்தனா, இந்த 3 பேரும் ஒன்று குழப்பம். சரி, அவள் இருக்கா அப்படின்னாக்கா இவளை இப்படி பில்டப் பண்ணி வச்சுருக்கா. இப்போ இந்த சரண்யா இருக்கா அப்படின்னாக்கா இந்த சரண்யா இப்படி பில்டப் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு அர்த்தம். நான் ஆண்கள் யாருமே சொல்ல. சுகுந்தன் இருக்காரு அப்படின்னாக்கா சுகுந்தன் இப்படி அவரை பில்டப் பண்ணி வச்சுருக்கார். ஏன் தெரியுமா இப்படி நான் பேசிக்கிட்டே இருப்பேன்னா, என் கணவர் வந்து வீட்டுக்கு போய் ஆண்கள் ஒருத்தரையுமே நீ இன்டிமேட்டே பண்ணலை அப்படின்வாங்க. அதனால் அதில் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது. இப்போ ஏதாவது ஒரு குரூப்புன்னு ஒன்று போட்டால் நான் பாட்டுக்கு நான் ஃபில்லப் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா, இதில் ஏன் ஆண்கள் நீ போடவே இல்லை அப்படின்னு. எப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா போடக்கூடாதுன்னா, நீங்கள் யாரை போடணுன்னு சொல்லுங்கள் போட்டுடுறேன்னா பேரை அப்படின்னு. அப்போ அது ஃபஸ்ட்டு ஸ்பாயில் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா ட்ரஸ்ட்டு. அடுத்தது ஸ்பாயில் பண்ணுறது என்ன, உங்கள் கேரக்டர். நீங்கள் பில்டப் பண்ணி வச்சுருக்கிறதான உங்கள் கேரக்டர் அது டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். புரியுதா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு இருந்துச்சுன்னா அதில் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். பரவாயில்ல, ஏதாவது ஒரு சில தவறுகள் நடந்தால் கூட பரவாயில்ல, டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது ஒரு காரியம், என்னுடைய கணவர் என்னை ஏதாவது செய்ய சொல்லி நான் செய்யலை அப்படின்னாக்கா செய்யலை. ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவேன், நான் செய்யாததை மறந்தும் போயிடுவேன். மேக்ஸிமம் 80% செஞ்சிருவேன். ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நான் மறந்துடுவேன். நான் செய்கிற வேலையே செஞ்சுக்கிட்டு இருப்பேன், அவங்க சொன்ன வேலையை செய்ய மறந்துடுவேன். அப்போ அவங்க கேட்பாங்க, இதை நான் உனக்கு எழுதி வைக்க சொன்னேனே, இதை செஞ்சு வைக்க சொன்னேனே, இதை செஞ்சியா அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு அப்படியே கை கால்லாம் உதறும். நான் அதில் இது வரைக்கும் நான் ஜஸ்டிஃபை பண்ணதில்லை. அவங்கள்ட்ட போய் நான் ஏன் செய்யலைன்னு சொன்னதில்லை. முதல்ல போய் அவங்கள்ட்ட நான் என்ன வார்த்தை சொன்னேன்னா, எப்பா சாரிப்பா, நான் ஒரு 1/2 hour எனக்கு டைம் கொடுங்க, நான் உடனே பண்ணி கொடுத்துட்றேன், சாரி நான் மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஞாபகத்தில் இருந்தது, என் இந்த வேலையை செஞ்சுட்டு செய்யணும்னு நினச்சேன், சாரிப்பா அப்படின்னு சொல்லிடுவேன் நான். அவங்க அதில் கொஞ்சம் வருத்தம் தான் படுவாங்க. ஆனாலும் அவங்க என் மேலே வருத்தப்பட்டால் பரவாயில்ல அப்படின்றதுக்காக சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கணும். அவங்களுக்கு தெரியணும், ஓகே இதுதான் பிரியா, எனக்கு தெரியணும் இதுதான் நீங்கள் அப்படின்றது தெரியணும். எஸ் சொல்லுவோமா? ஆமாம். இப்போமே அதை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும், பில்டப் பண்ணணும். நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் கடந்து வந்திருக்கலாம்ப்பா, ஓகேவா? நீங்கள் 50 வருஷம் கடந்து வந்திருக்கலாம், 20 வருஷம் கடந்து வந்திருக்கலாம், 10 வருஷம் கடந்து வந்திருக்கலாம், பரவாயில்ல. என்னைக்கு நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ அன்னையிலேருந்து நம்ம பிரிட்ஜு போட ஆரம்பிக்கலாமே. எஸ், ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. என்னைக்கு நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த பொய் சொல்லுகிறதான காரியம் என்னென்னா, உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் கம்மியாயிடும். ஹஸ்பண்டு பொய் சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னாக்கா உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் கம்மியாயிடும். மனைவி வெளியே உங்களை விட்டு கொடுக்க மாட்டா. வீட்டில் அவள் உங்களை ஐயோ வாயை திறந்தாலே நாக்கு ஃபுல்லாக புழுவாக இருக்கு, சும்மா பொய் சொல்லாத, உண்மையை பேசுங்க, எப்போ பார்த்தாலும் பொய்யே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி தடிச்சு வரும். காரணம் யார்? அந்த கணவர். இதே மனைவி மாறும். பொய் சொல்கிறப்ப வாயை திறந்தாலே வாயப்பார் எல்லாம் வாய் ஃபுல்லாக பொய் தாண்டி இருக்கு, உன்னை எப்படி நம்புது அப்படின்ற மாதிரியான காரியங்கள் வாய் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் கம்மியாயிடும், நம்ம செல்ஃப் இமேஜ் கம்மியாயிடும். இந்த காரியங்கள் நம்ம மனசில் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது நம்ம பார்ப்போம் அப்படின்னாக்கா, இது நான் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு காரியம் வாசித்தேன். இப்போ இல்லை, எப்போனாக்கா நான் காலேஜ் படிக்கிறப்ப, எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஞாபகத்தில் இருக்குது. இது நான் எழுதினப்போ எனக்கு திடீர்னு அந்த இன்சிடெண்ட் ஞாபகத்தில் வந்தது. நான் எழுதி வச்சேன். பொய் சொல்லுகிற ஒரு நபர் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஆகிடும். என்னென்னா, ஒரு மனுஷன் இருந்தான், சரியா? அந்த நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருந்ததுனாக்கா, ஒரே மனுஷன், அந்த மனுஷன் போலீஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஃபோட்டோ, டாக்டர் மாதிரி, லாயர் மாதிரி, அப்புறம் ஒரு ஆஃபீஸர் மாதிரி டை கட்டிட்டு இப்படி லைனாக ஊரை ஏமாற்றுபவன் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்து அந்த ரிப்போர்ட். எப்போ தெரியுமா? 1900 நான் ஃபஸ்ட் இயர் 97லையோ 96லையோ அந்த டைமில் எனக்கு இன்னும் பசுமையாக அது ஞாபகத்தில் இருக்குது. அது படிச்சுட்டு என்ன இப்படிலாம் கூட இருக்காங்க அப்படின்னு அந்த டைமில் யோசித்தேன். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் இருக்கான். அந்த ஆணினுடைய பழக்கம் என்ன அப்படின்னாக்கா, ஊரெல்லாம் போய் ஒவ்வொரு இடமா போய்
இருக்கிற பெண்கள் எல்லார்ட்டையும் பழகி எப்படி பழகுவார் அப்படின்னாக்கா, இவர் ரொம்ப நல்லவர் மாதிரியும் இவர் பெரிய பெரிய வேலைகள் செய்கிற மாதிரியும் பழகி அந்த நபர்கிட்ட எல்லா நகை பணம் எல்லாத்தையும் உருவினதுக்கப்புறம் ஓடிடுவார். இவர் புரியுதா? ஓடிடுவார். இப்படி இவர் எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்காருன்னா, கிட்டத்தட்ட 80க்கும் மேலே அந்த பெண்ணுங்களோட லிஸ்ட் போட்டிருந்தது. 80க்கு மேலே பெண்கள். நமக்கே கண்ணு இப்படி தூக்குது, தலை சுத்துது இல்லை? நம்ம 80க்கு மேலே ஃபார்முலாஸே ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. 80க்கு மேலே எப்படி பொம்பளைங்க லிஸ்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்க முடியும்? ரொம்ப கஷ்டம். அப்படி தான் அவருக்கும் ஆயிடுச்சு. இப்படி இவர் ஒவ்வொரு இடமா ஏமாற்றிக்கிட்டு போகிறாரா? இவர் ஏமாத்தின இடங்களெல்லாம் இவர் மறந்துட்டார் போல. இவர் சுற்றி இப்படி சுற்றி மூக்கே தொடுற மாதிரி இப்படி சுற்றி வந்த பொண்ணுட்டே இவர் வர்றார். மறுபடியும் ஏமாத்தின பொண்ணுட்டே மறுபடியும் வேற மாதிரி, அதாவது முதல்ல டாக்டர் வேஷம் போட்டுட்டு வந்தா, இப்போ வேற ஏதோ ஒரு ஆஃபீஸர் வேஷம் போட்டுட்டு அதே பொண்ணுட்ட கதை விடுறாரு. இப்போ இவனுக்கு தான் மதி வந்துருச்சே. முதல் தடவை தான் ஏமாறுவா, 2வது தடவையுமா ஏமாறுவா. இவ ஆசை வார்த்தை பேசி இவ போலீஸில் காட்டி கொடுத்துட்டா. அப்போ தான் இந்த ஆள் மாட்டினான். புரியுதா? அப்போ பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு they will not have track. எத்தனை பொய் சொன்னோம், யார்கிட்ட சொன்னோம், எப்படி சொன்னோம், எப்படிங்க ஞாபகத்தில் வச்சுக்க முடியும்? இட்ஸ் ஹார்ட். நம்ம உண்மை பேசணும்னு வச்சுக்கோங்களேன். உண்மை இயல்பாக நம்ம வாயில் வர்றது, நம்ம மனசில் என்ன நடக்குதோ நடந்த காரியங்களை அப்படியே சொல்கிறது. நமக்கு அது ஞாபகத்தில் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் நடந்த காரியத்தை அப்படியே நான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன், நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் பொய் பேசும் பொழுது அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஞாபகத்தில் வைக்கலைன்னா அடுத்த தடவை அதே பொய் நம்மளை மாட்டி விட்டுரும். இப்படி தானே நீ போன தடவை சொன்ன. ஒரு வேளை கேட்குற நபர் லூஸாக இருந்தால் மறந்துடுவார். கேட்குற நபர் நம்மளை காட்டிலும் ஞானம் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ போன தடவை பேசினப்ப இப்படி பேசுகிற, இப்போ பேசுகிறப்ப மாற்றி பேசுகிறேன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மாட்டிப்போம். நம்மன்னு சொல்கிறதோட பொய் சொல்கிறவங்க மாட்டிப்பாங்க. ஏன் நம்ம நான் சொல்லணும், பொய் சொல்கிறவங்க மாட்டிப்பாங்க. புரியுதா? ட்ராக் ரெக்கார்ட் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அப்படியே ஒரு சில ஃபேக்ட்ஸை நான் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். பொய்யில் 2 வகை இருக்காங்க. ஒன்று நார்மல் பொய், இன்னொன்று பேத்தலாஜிக்கல் பொய். நார்மல் பொய் அப்படின்னா என்ன தெரியுமா? ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா அப்படின்னா அர்த்தம் என்ன? என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் சொல்கிற பொய். ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் எஸ் பாப்பான்னு தான் சொல்லிட்டு போய் தொலைஞ்சா என்ன? அப்பா ஒரு தலையில் ஒரு 2 தட்டு இப்படி தட்ட போகிறாரு. தட்டு தான் வாங்கினா என்னடா, நீ சாப்பிட்டதை தான் பார்த்துட்டாரு அவரு. இதுதான் நார்மல் பொய். அதாவது ஐயோ எங்கே நம்ம மாட்டிக்க போகிறோமோ, கிளாஸில் காப்பி அடிச்சியா டீச்சர் கேட்டா, இல்லை மிஸ் நான் காப்பி அடிக்கலை, காப்பி அடித்ததை மிஸ்ஸு பார்த்துருப்பாங்க. இல்லை மிஸ் காப்பி அடிக்கலை. போலீஸ் ஸ்டேஷனில் திருடங்கள்கிட்ட கேட்பாங்க, இந்த காரியத்தை நீ தானே பண்ண. இல்லை சார் நான் பண்ணவே இல்லை. தெரிஞ்சு தானே கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அதை ஒத்துக்கிட்டா கொஞ்சம் உன்னோட இது கம்மியாகும்ல, அது கூட தெரியாமல் பேசுவாங்க. இது நார்மல் பொய்யாம். பேத்தலாஜிக்கல் பொய்ன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சூடோலாஜியான்றாங்க, மித்தோமேனியான்றாங்க. எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருக்குது. மித்தோமேனியா, மித் அப்படின்னா என்ன? நடக்காத ஒரு காரியத்தை நடந்ததை போல. சூடோ அப்படின்னா என்ன? ஃபால்ஸ்ன்னு அர்த்தம், பொய்ன்னு அர்த்தம். சூடோ அப்படின்னா பொய். சூடோலாகியா அப்படின்றாங்க. சூடோலாஜியா. அதாவது இப்படிப்பட்ட நபர்கள், இந்த பேத்தலாஜிக்கல் இல்னஸில் இருக்காங்கல்ல, இப்படிப்பட்ட நபர்கள் வாய்களை திறக்கும் பொழுதே பொய் மட்டும்தான் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறீங்களா? கிராஸ் பண்ணி வந்தவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். என்னப்பா கை கிராஸே பண்ணி வரலையா? ஒரு சில பேர் கை தூக்குறீங்க. நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு தடவை நான் இவங்க சும்மா தான் இவங்க பேசுவாங்க போல அப்படின்னு நம்பிட்டு அப்புறமா போக போக பார்த்தா, இந்த நபர் வாயை திறந்தாலே பொய், பயங்கர பொய். சிரிப்பா இருக்கும். இதுக்கெல்லாம் எதுக்கு பொய் சொல்லணும் அப்படின்னு தோணும். உள்ளத்துக்குள்ள சிரிச்சுப்போம். இதுக்கு பொய் சொல்லணுமா? இவ்வளோ சின்ன ஒரு காரியத்துக்கு இவ்வளோ பெரிய பொய்யா, ஏன்பா இது அப்படின்ன மாதிரி அப்படி இருக்கிறாங்க. அப்போது மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அது ஒரு இல்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது ஒரு சிக்னஸாம், அது ஒரு இல்னஸாம். வாயை திறந்தாலே பொய் பேசுறது அது வந்து அது ஒரு இல்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா? அந்த அண்டப்புழுகன் அப்படின்வாங்க தெரியுமா, அண்டப்புழுகன். அதுக்கு அடுத்து இன்னொரு வார்த்தை வரும், அடாத புழுகனா, அண்டப்புழுகன், ஆகாச புழுகன். ஆகாச புழுகன். ஆகாசம்னா ஆகாயம் அளவுக்கு போய் சொல்லுவாங்களோ தெரியல எனக்கு. அண்டப்புழுகன், ஆகாச புழுகன் அப்படின்னு அவ்வளோ அப்படியே வாய் ஃபுல்லாக பொய். புரியுதா? இந்த மாதிரி நபர்கள் வந்து இந்த பேத்தலாஜிக்கல் பொய் சொல்கிறவங்க வந்து அவங்க பொய் சொல்கிறத அவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாயை திறந்தாலே அவங்க இயல்பாக பேசுகிறதே பொய் பேசுகிற மாதிரி பொய் தான். ஆனால் அவங்க பொய் சொல்கிற மாதிரியே அவங்களுக்கு தெரியாது. அதை அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறது மெதுவாக தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். அது திருடனா பார்த்து திருந்தால் ஒழிய திருந்த முடியாது. புரியுதா? தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை நம்ம எழுப்புறது கஷ்டம், தட்டிக்கிட்டே தான் இருக்கணும். சரியா? அதனால் அவங்களா தான் அவங்க யோசித்து அவங்க பண்ணணும். சரி, இந்த காரியங்கள் நான் அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறேன், நீங்கள் கேளுங்க. பொய் சொல்கிறவங்களில் என்னென்ன காரியங்கள்லாம் செய்வாங்க, அந்த கிளிப்பிங் நீங்கள் எடுத்து கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கோங்க. பொய் சொல்கிறவங்க பொதுவாக ஒரு பொய் சொல்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட ஒரு சில ஜெஸ்டர்ஸ் வந்து மாறுமா. ஜெஸ்டர்ஸ்னாக்கா வெளிப்படையான அந்த காரியங்கள் வந்து மாறுமா. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். போடுங்களேன், அந்த கிளிப்பிங் கொஞ்சம் போடுங்க. திருப்பியும் அதை ப்ளே பண்ணுங்க, நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ இவ பேசினது, இவ எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பொய்யை சொல்கிறப்ப அந்த பொய்யில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கணும். இப்போ நான் ஒரு பொய் சொல்கிறேன் அப்படின்னாக்கா அந்த பொய்யில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கணும். அந்த டீட்டெயில்ஸை சொல்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா நம்மளை அறியாமல் பொய் சொல்கிறவங்க நார்மலாக பொய் சொல்கிறவங்க, நான் சொல்கிறது பேத்தலாஜிக்கல் பொய் இல்லை, நார்மலாக பொய் சொல்கிறவங்களோட கை வந்து தானாக இப்படி நம்ம கண்ணை நோக்கி போகுமா, தானாக இப்படி மூக்கில் அடிக்கடி போகுமா. ஏன் அப்படின்னாக்கா நம்மை அறியாமல் இந்த இடம் ஸ்லைட்டாக ஒரு பல்ஜ் ஆகுமா. அது சயின்ஸு, இது வந்து ஃபேக்ட். இந்த இடத்த பல்ஜ் ஆகுமா, ஒரு இச்சிங் சென்சேஷனாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பொய் சொல்கிறப்ப தானாக இப்படி கை இப்படி போகுமா, காதை இப்படி பண்ண தோணுமா. அடுத்தது முடிய இப்படி 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 அப்படி அப்படி சுருட்டிக்கிட்டே இந்த மாதிரி இப்படி செய்ய தோணுமா. அடுத்தது வந்து பொய் சொல்கிறவங்க 2 கையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவாங்க நிறைய காரியங்களை. நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியலையா, நான் என்ன பேசுகிறேன்னு புரியலையா, இதுக்கு வந்து இவ்வளோ நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நான் பேசுறது புரியுதா புரியலையா, இப்படி சொன்னாலும் நான் அதே டோனில் தான் பேசுகிறேன். புரியலையா, இப்போ நான் என்ன பேசுகிறேன்னு தெரியலையா, இப்படி நான் பேசுகிறேன் அப்படின்னாக்கா அது சம்திங் தட் இஸ் ஹிடன். இல்லை வேற என்னமோ ஒன்று அமுங்கி இருக்கு. புரியுது? அவங்க 2 கையை யூஸ் பண்ணி பல பாவனைகளை பண்ணி பேசுவாங்களாம். பாவனைகளை ஏன் அப்படின்னாக்கா ஒரு பொய் சொல்கிறப்ப நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே. இப்போ சாதாரணமாகவே ஒரு டாக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறப்ப ஃபில்லர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபில்லர்ஸ் அப்படின்னா என்னென்னா பேசுகிறப்ப அதாவது என்னென்னா அப்படியா அதாவது அது மாதிரி இப்போது கிறிஸ்டியன் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படி கிடையாது, ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு சொற்றொடர் சொல்லும் பொழுது நிறைய அல்லேலுயா போடுவாங்க, நிறைய ஆமேன் போடுவாங்க. நான் அது தவறு அப்படின்லாம் நான் சொல்லலை, புரியுதா? அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், எல்லாரும் அப்படி கிடையாது, ஒரு சில பேர் அப்படின்னும் நான் சொல்லிட்டேன். சொற்றொடரில் நிறைய ஆமேன் போடுவாங்க, நிறைய அல்லேலுயா போடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் யோசிக்கிறதுக்கு அவங்க அல்லேலுயா ஆமேன்னு சொல்கிறப்ப அவங்க அதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உள்ள. தட் இஸ் கால்ட் அஸ் ஃபில்லர்ஸ். அதே மாதிரி ஒரு சில ஸ்பீக்கர்ஸ் பேசுகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த சொல்கிற இடத்துல பிரெயின் வந்து அடுத்ததை ப்ராசஸ் பண்ணும். புரியுதா? பொய் சொல்கிறவங்க
இந்த ஃபில்லர்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்களாம். ஏன் அப்படின்னாக்கா சாதாரணமாக இப்போ நம்ம பேசுகிறப்ப, இப்போ நான் இப்போ இயல்பாக நான் ஒரு குடும்பஸ்திரீ, இவங்க ஒரு குடும்பஸ்திரீ, நான் இவங்கள்ட்ட பேசுகிறேன். இப்போ நான் பேசுகிறப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து இப்படி பேசினா எப்படி இருக்குது, இது எவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, இப்படியா பேசுவோம், எப்படிப்பா என்னப்பா குழம்பு வச்ச, நான் இந்த குழம்பு வச்சேன், இது இயல்பாக இருக்கா? அது வந்து நான் வந்து என் வீட்டுக்கார் எப்படி தெரியுமா, உன் வீட்டுக்கார் மாதிரி இல்லை, இப்படி பேசினா நான் ஏதோ உள்ள ஏதோ மறைச்சு வச்சிருக்கேன், மறைச்சு வச்சுட்டு உள்ள அதை வெளியே மறைக்கிறதுக்காக என்னமோ பேசுகிறேன். இயற்கையாக பேசாமல் ஃபில்லர்ஸ் போட்டு பேசுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொய் சொல்கிறவங்க. நிறைய ஃபில்லர்ஸ் இருக்கும். அவங்க யோசிக்கிறத மறைக்கிறதுக்காக, உள்ள மைண்டுக்குள்ளே யோசிக்கிறத மறைக்கிறதுக்காக ஏகப்பட்ட ஃபில்லர்ஸ் போடுவாங்க. அது அவங்களோட காரியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இப்படி ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதை பார்க்கலாம். அவங்களால ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணவே முடியாது. தப்பிப்பாங்க, உங்கள் கண்ணிலேருந்து இப்படி தப்பிப்பாங்க. நீங்கள் உண்மை சொல்கிற ஒரு நபராக இருப்பீங்க அப்படின்னாக்கா உங்கள் கண்ணிலேருந்து அவங்க கண் இப்படி மேலே போகும், உங்கள் கண்ணை விட்டு இப்படி சுற்றி போகும், இப்படி உங்கள் கண்ணை விட்டு இப்படி மேலே போகும், இப்படி சுற்றி போகும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையான்னு யாரையோ பார்த்து கேட்பாங்க, செவரை பார்த்து கேட்பாங்க, நான் சொல்கிறது புரியலையா அப்படின்னு. யோ, நான் இங்கேயால உட்காந்துருக்கேன், எங்கேயோ பார்த்து நான் சொல்கிறது புரியலையான்னு கேட்குறேன் அப்படி கேட்பாங்க. ஐ கான்டாக்ட் அந்த மாதிரி ஆகும். அதில் ஒரு காரியம் ஒன்று வாசித்தேன் கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி. என்னென்னா, பொய் சொல்கிறத போலீஸில் எப்படி தெரியுமா கண்டுபிடிப்பாங்களாம், க்ரைம் டிபார்ட்மெண்ட்லாம் எப்படி தெரியுமா கண்டுபிடிப்பாங்களாம், நம்ம உடம்பை எப்படி காட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கா இருப்பாங்க. அதாவது வெளியே நடித்தாலும் உள்ளே நம்ம உடம்பு காட்டி கொடுத்துருவோங்க, உள்ளே காட்டி கொடுத்துரும். ஒரு டாக்குமெண்ட்ரியில் நான் இதை வாசித்தேன். ஒரு ஆண் ஒரு பெண் காதலிக்கிறாங்க, சரியா? அந்த காதலை மீறி அந்த பெண் வீட்டில் வேற ஒரு ஆணுக்கு அந்த பெண்ணை திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்போ இவளுக்கு அவள் புருஷனோட அப்போ திருமணம் முடிஞ்சிருக்கிற புருஷனோட வாழ்கிறதுக்கு பிடிக்கல. உடனே ஒரு கடுமையான ஒரு திட்டம் போடுறாங்க. யார்? அந்த காதலனோ, முன்னாள் காதலனோ இவளும் ஒரு திட்டம் போடுறாங்க, அந்த புருஷனை கொண்டுடணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டு என்ன பண்ணுறாங்க, இவ வந்து கூப்பிட்டுட்டு வர்றா. இந்த விருந்துக்கு கல்யாணம் முடிஞ்சு நம்ம விருந்துக்கு போவோம் தெரியுமா, ஒவ்வொரு வீடுகளில் கூப்பிடுவாங்க. அப்போ அந்த விருந்துக்கு கூப்பிட்டுட்டு வர்றப்ப அவனுடைய முன்னாள் காதலனும் அங்கே நிற்கிறான், புரியுதா? முன்னாள் காதலன் நிற்கிறான். இவ வந்து முன்னாடி போயிடுறா. அவளோட புருஷன் பாவம் இன்னசென்ட் ஆண், அவன் பின்னாடி வர்றப்ப எங்கள் தெருவுக்கு அந்த பக்கம்தான் இவர் இந்த வேலை பார்க்குறாருன்னு சும்மா சாதாரணமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இவள் பாட்டுக்கு முன்னாடி போயிடுறா. அவளை புருஷனை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணிடுறாங்க. இவள் முன்னாடி போயிடுறா, அந்த விருந்து வீட்டுக்கு போயிடுறா. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆள் கொஞ்சம் வாங்கலாம் வெளியே போகலாம் அப்படின்னு காரில் அந்த புருஷனை வச்சு கூட்டு போய் எங்கேயோ போய் கொன்று எதையோ பண்ணிடுறாங்க. ஏதோ நதியில் தூக்கி போட்டுடுறாங்களோ, இந்த ட்ரெயின் அந்த இதில் தூக்கி போட்டுறாங்களோ, அந்த உடம்பு சின்ன பின்னமாயிடுது, ஏதோ அனாத பெணம் மாதிரி ஆயிடுது. அதில் ஏற்றிட்டு போய் அந்த புருஷன் செத்து போயிடுறாரு. இவாட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, இவாட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இவ வந்து அசரவே இல்லை. இதில் என்ன ஒரு காரியம்னா, போலீஸ் இப்படி தான் விசாரிப்பாங்க, அவங்க விசாரிக்கிறப்ப நம்ம இப்படி தான் பதில் சொல்லணும் அப்படின்ற அந்த நாலேஜும் இந்த மர்டரர்ஸ்க்கு இருக்குது. கொலை பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த மர்டரர்ஸ்க்கு அந்த நாலேஜ் இருக்குது. பயங்கர கிரிமினல் அந்த நாலேஜ் இருக்குது இவங்களுக்கு. இவங்க இப்படி கேட்டால் நம்ம குவாய்ட்டாக இப்படி உட்காந்துருக்கணும், ஐ கான்டாக்ட் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், அதுலேருந்து நம்ம திரும்பக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு நாலேஜ்லாம் இருக்குது அவங்களுக்கு. நம்ம கையை இப்படி வச்சு பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எவிடெண்ட்டாக காமிச்சு கொடுக்கறதான ஒரு காரியம். அப்போ அந்த சிஐடிஸ் வந்து கேட்குறப்ப அவங்களால ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா, அசரவே மாட்டேங்கிறாங்க. சாதாரணமாக சொல்கிறாங்க, அப்படி பார்க்குறாங்க, ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க, சாதாரணமாக பதிலை சொல்கிறாங்க. இவ பண்ணியிருக்க மாதிரி தெரியல சார், ஷீ இஸ் இன்னோசென்ட் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. ஷீ இஸ் இன்னோசென்ட். இல்லை, இவட்ட செகண்ட் அப்பாயின்மெண்ட் போட்டு இவளை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 months கழித்து திருப்பியும் கூப்பிட்டுட்டு வர்றாங்க. திருப்பியும் கூப்பிட்டுட்டு வந்து பேசுகிறாங்க. முதல்ல எப்படி இருந்தாலோ 2வது தடவையும் அதே மாதிரி தான் இருக்கா. அவளோட ஐரிஸ் கூட மாறலை. பொதுவாக அந்த ஐ வந்து
99% நமக்கு ஐரிஸ்ன்னு உள்ள ஒன்று இருக்குது. கண்ணை மூடி இப்படி கண்ணை இப்படி திறக்கிறப்ப அது இப்படி லைட்டை இப்படி கேப்சர் பண்ணி இப்படி விடும். ஐரிஸ் அப்படின்வாங்க. புரியுதா? அது இந்த லைட் அடிப்பாங்க. அடிக்கிறப்ப இந்த பொய் சொல்கிறவங்க வந்து கண் வந்து ஒரு மாதிரி போகும். அதில் கண்டுபிடிச்சிருவாங்க. 99% கண்டுபிடிச்சிருவாங்கங்க. இவ கேஸில் கண்டுபிடிக்க முடியலை. 2வது தடவையும் கண்டுபிடிக்க முடியல, தப்பிச்சிடுறா. அப்போ அவங்களுடைய சீனியர் ஆஃபீஸரை கூப்பிடுறாங்க. பல வருஷம் 40-45 வருஷம் அதே ப்ரொஃபஷனில் இருந்த சிஐடியை கூப்பிடுறாங்க. வர சொல்ல அவளை அப்படின்றாங்க. அது பழுத்த பழம், 70-75 வயசு பழுத்த பழம், ரிட்டையர் ஆன பழுத்த பழம். கூப்பிடுறாங்க, ஆனரரியாக கூப்பிடுறாங்க. சார் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. அவர் வந்து உட்கார்றாரு. உட்காந்துட்டு அவர் ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வந்து அவள் உடம்புல பொருத்த சொல்கிறாரு. அதில் வந்து ஹார்ட் பீட், பல்ஸ் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு, புரியுதா, அதை வந்து பொருத்திடுறாங்க. புரியுதா? அதை பொருத்திட்டு அவர் ஒரு பக்கம் உட்காந்துக்கிறார். இப்போ நீ கேள்வி கேளு அப்படின்றாங்க. இப்போ கேள்வி கேளு. இப்பவும் பார்த்தீங்கன்னா அவள் வெளியே அசரவே இல்லை, அப்படியே பார்க்குறா. பதில் சொல்கிறப்ப அசரவே இல்லை, அவள் பாட்டுக்கு சொல்கிறா. ஒரு 2 நிமிஷத்தில் உள்ளேருந்து ஆஃபீஸர் வர்றாரு. இந்த நேரத்தில் நீ இதை யோசிக்கல, இந்த நேரத்தில் நீ வேற என்னமோ யோசிச்ச. நீ முன்னாடி போன, பின்னாடி உன் வீட்டுக்கார் எங்க நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்டப்ப நீ உள்ள வேற என்னமோ யோசிச்ச. என்ன யோசிச்ச? இல்லையே நான் ஒன்றுமே யோசிக்கல சார், நான் ஒன்றுமே யோசிக்கல. நீ யோசிச்ச. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? உன் பால்பிட்டேஷன் காமிச்சு கொடுத்துருச்சு. என்ன காமிச்சு கொடுத்துச்சு? பால்பிட்டேஷன் காமிச்சு கொடுத்துருச்சு. நம்ம பால்பிட்டேஷன் காமிச்சு கொடுத்துருமா? பால்பிட்டேஷன்னா என்ன? நம்ம ஹார்ட் பீட் காமிச்சு கொடுத்துருமா? நம்ம ரத்த ஓட்டம் இருக்குல்ல, பயங்கர ஸ்பீடாக ஓடுமா, உள்ள சூடு அதிகமாயிடுமா, உள்ள ரத்த ஓட்டத்தினுடைய சூடு அதிகமாயிடுமா பொய் சொல்கிறப்ப. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நேரத்தில் வேற என்னமோ யோசிச்ச. மாட்டிக்கிட்டா ஆயுள் தண்டனை. நான் சொல்கிறது உண்மை சம்பவத்தை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு டாக்குமெண்ட்ரியில் நான் வாசித்தேன். புரியுதா? ஸோ லையர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய உடம்பில் இருக்கிறதான காரியம் அப்படியே அவங்கள காமிச்சு கொடுத்துரும். அவங்களுடைய நார்மல் வாய்ஸ்லேருந்து ஹையாக பேசுவாங்க, ஹை பிட்ச்டாக பேசுவாங்க. கவனித்து பார்த்துருக்கீங்களா? நார்மலாக பேச மாட்டாங்க. நான் இப்போ என்ன சொல்ல வரேன், என்ன நீங்கள் அப்படின்னு, இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி கத்துற? நம்ம வாழ்க்கையில் ஒரு சில பேர் அப்படி பேசி நம்ம பார்த்துருக்கோமா? இப்போ என்ன ஆச்சுன்னு இப்போ சாதாரணமாக தானப்பா பேசிக்கிட்டு இருக்கோம், ஏன்ப்பா இப்படி கத்துற அப்படின்னு நம்ம கேட்போம். உள்ள வேற என்னமோ இருக்கும், உள்ள வேற என்னமோ காரியம் இருக்கும், பொய் இருக்கும். இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொய் பேசுகிறவங்க இந்த வாய் உதட அடிக்கடி கடிப்பாங்க. இப்படி கடிப்பாங்க. இந்த அடுத்தது இப்படி கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஃபில்லர்ஸ். அவங்களுக்கு ஃபில்லர்ஸ். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உங்கள் வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். கண்டிப்பாக டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். வெளியே உங்களுக்கு ஒரு சில பேர் நம்ம ஏமாற்றுபவர்கள் வரும்பொழுதோ இந்த காரியத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சு நீங்கள் கையாண்டுடலாம். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் கையாண்டுடலாம் அப்படின்றதுக்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பொதுவாக நம்ம உதடுகளில் வேர்வை நாணங்கள் கிடையாது, தெரியுமா? உதடு வேர்க்காது. நம்மளா இப்படி பண்ணாதான் அது வெட்டாகும், ஈரப்பசையாகும். அன்றி கைகளெல்லாம் வியர்வை நாணங்கள் உண்டு, உதடுகளில் வியர்வை நாணங்கள் கிடையாது. பொய் அதிகமாக சொல்கிறவங்களுக்கு இந்த மேல் உதடு வேக்குமா? எனக்கு ஆச்சரியப்பட்டு போனேன். ஆச்சரியமாக இருக்குல்ல? இது சயின்ஸ். ஆண்டவர் நம்ம உடம்பை எப்படி படைச்சி வச்சுருக்காரு பாருங்க. எப்படியாவது வெளியே வந்துடும்ல அப்படின்றார் ஆண்டவர். நீ யாருன்னு வெளியே காமிச்சு கொடுத்துருவேன் அப்படின்றார். எப்படியாவது நீ யாருன்னு காமிச்சு கொடுத்துரு. நீ என்னதான் மறைச்சாலும் நான் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன், அது வெளியே காமிச்சு கொடுத்துரும் அப்படின்றார். ஓ, வணங்கணும் நம்ம தெய்வத்துக்கு முன்பாக. மேல் உதடு வேர்க்கும். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, ஹவு டு டீல் வித் லயர்ஸ்? பொய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள எப்படி நம்ம டீல் பண்ணுறது அதை நம்ம பார்ப்போம். சரியா? முதல்ல என்ன அப்படின்னாக்கா, கன்ஃபரன்டேஷன். டைரெக்டாக போய் பேசுறது. இந்த காரியத்தில் நீ பொய் சொன்னியா, இப்படி பொய் சொன்னியா, இது நீ செய்யறது, இது பேசுறது சரியில்லை, இல்லை நீ பொய் சொல்லியிருக்க அப்படின்னு டைரெக்டாக பேசுறது, அது கன்ஃபரன்டேஷன்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பிடிச்சமான, இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சமானது, என் கணவருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு கையாளுகிற முறை என்னென்னா ஸ்டே காம். இப்போது பிரதர், நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். இப்போ பிரதர் வந்து என்கிட்ட பொய் சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட பொய் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, புரியுதா? இவங்களோட கிளையண்ட்டோ இப்போ இவங்களோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற, சரி பிரதர் கடியில் வேலை பார்க்குற ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்க. இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, பாஸ், நான் இவங்களுக்கு பதில் சொல்கிறேன், நான் வந்து க்ளீனாக பொய் சொல்கிறேன், உங்கள்கிட்ட க்ளீனாக பொய் சொல்கிறேன். அப்போது அவர் மெயின்டைன் பண்ணுற காரியம் என்னென்னா ஹீ ஸ்டேயிங் காம். நான் பேசுகிறது ஃபுல்லாக எப்படி அவர் கேட்குறாரு, குவைட்டாக ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட்க்கு எனக்கு பதிலே சொல்லலை, குவைட்டாக. அப்போ என்ன ஆகும்னா பொய் சொல்கிறவங்களுக்கு தானாக நாடி நரம்பு ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருமா. இவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியலையே, பொய் சொல்கிறவங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறாருன்னு தெரியணும்னு அவங்க நினைப்பாங்களாம். உண்மை சொல்கிறவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்களாம். ஏன்னா உள்ளத்தில் இருக்கிறத அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஆனால் பொய் சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா, புரியுதா, நான் சொல்லும்பொழுது இவர் என்ன யோசிக்கிறார், என் பாஸ் என்ன யோசிக்கிறார், இவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்றத தெரியணும்னு விருப்பப்படுவாங்க. அப்போது பொய் சொல்கிறவங்கள்ட்ட திகிலும் பயமும் அந்தகாரமும் பிடிக்குமா பொய் சொல்கிறவங்களுக்கு. ஸோ ஹேவ் தட் இன் மைண்ட். இந்த காரியங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்கள் நண்பர் அப்படி இருப்பார் அப்படின்னாக்கா, உங்கள் ஃபேமிலியில் அப்படி யாராவது இருப்பாங்க அப்படின்னாக்கா, சீக் ஃபார் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். அதில் கை தேர்ந்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுட்டு வாங்க. கை தேர்ந்தவங்க. என் மகா நிறைய காரியங்கள் சொல்லுவாள். அவள் சைக்காலஜி படிச்சிருக்கா பார்த்தீங்களா, அவள் நிறைய காரியங்கள். அவள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா, இன்டர்ன்ஷிப்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு 2 months. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை சொல்லுவாள். அவங்க உட்காந்து கேள்வி மேலே கேட்குறப்ப ஒரு சில வாலிப பிள்ளைகள் வருவாங்களா, ஏன் அவன் கை ஆடுதுன்னு தெரியல, ஏன் அவன் இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இவங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் வைப்பாங்களாம். கொஸ்டின்ஸ் வைக்கிறப்ப க்ளீனாக தெரியுமா அந்த பையன் வந்து பொய் சொல்கிறான் அப்படின்னு தெரியுமா. ஃபேப்ரிகேட்டட் லைஸ், அழகாக பொய் சொல்கிறான் அப்படின்றது தெரியுமா. சரி, இந்த நேரத்தில் நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னு கேட்டால் அதை அப்படியே ஃபேப்ரிகேட் பண்ணி சொல்லுவாங்களாம். சரி, உங்கள் அம்மா வீட்டில் இல்லாதப்ப நீ என்னென்னலாம் செய்வ அப்படின்னு கேட்டால் அப்படியே இப்படி யோசிச்சுட்டு அதை அப்படியே ஃபேப்ரிகேட் பண்ணி அழகாக சொல்லுவாங்களாம். நீ ஸ்கூலுக்கு போய் யார்கிட்ட பேசுவ, யார் ஃப்ரெண்ட்ஸு, எத்தனை ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு கேட்டால் அதை அப்படியே ஃபேப்ரிகேட் பண்ணி சொல்லுவாங்களாம். அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பதில் ஒன்று உண்டாம். அது அழகாக சொல்லுவாங்களாம் பாருங்களேன். சொல்கிறப்ப அது அவங்களுக்கு அது அழகாக அவங்க ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு தடவை வர சொல்லுவாங்களாம். இதுதான் வந்து ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்புன்றது. அப்போ நான் ஷாலம்கிட்ட கேட்டேன், ஹீல் ஆகுவாங்களாடி இந்த மாதிரி ஆட்கள் அப்படின்னு கேட்டேன். ஹீல் ஆகுறாங்கம்மா அப்படின்னா. ஹீல் ஆகுறாங்க. தட் இஸ் த ஹோப் தட் வி ஹேவ். இந்த மாதிரி நபர்கள் ஹீல் ஆகுறாங்கன்னா ஹீல் ஆகுறாங்க மம்மி, ஹீல் ஆகுறாங்க. ஆனால் ஒன்று, தே ஷுட் கெட் அ பாசிட்டிவ் ஸ்டெப். அதாவது நான் ஹீல் ஆகணும் அப்படின்னு அவங்களே நினைக்கணுமா. நான் சரியில்லை அப்படின்னு நினச்சா தானேங்க நம்ம ஹீல் ஆகணும்னு நினைப்போம். நான் நல்லா தான் இருக்கேன்னு வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தால் நம்ம சாவை தான் வேணும். உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகணுன்னு நினச்சா தானே நம்ம சரியாகவே முடியும். உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, அப்புறம் நம்ம போய் சேர வேண்டியது தான். என்ன, ஹீல் ஆகணும்னு நினச்சாதான் நம்ம ஹீல் ஆக முடியும். ஸோ சீக் ஃபார் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரியாக்ட் காம். அடுத்தது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பாருங்களேன், இந்த நபர்களை நீங்கள் கண்டிப்பாக என்கவுண்டர் பண்ணியிருப்பீங்க. பொய் சொல்கிறவங்க இந்த கேள்விகள் அதிகமாக கேட்பாங்களாம். 5 கேள்விகள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை பார்த்தப்ப ஆஹா, இந்த நபரை நம்ம ரொம்ப க்ளோஸாகவே பார்க்குறோமே அப்படின்னு சொல்லி, ஒரு குறிப்பிட்ட நபரை நம்ம இது பார்க்குறோமே, இந்த கேள்வியெல்லாம் வாயில் நுனிநாக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. முதல்ல என்னென்னா, நீங்கள் என்னை நம்பவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம் பொய் சொல்கிறவங்க. நீங்கள் என்னை நம்பவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். சரியா? அடுத்தது என்னென்னா, அப்போ நான் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா, நான் பொய்யா சொல்கிறேன்னு சொல்கிறீங்க. கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லாமல் கேள்வியை அட்டாக் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா?
கேட்டிருக்கீங்களா? ஐயோ நான் கேட்டிருக்கேங்க, நான் கேட்டிருக்கேன். என்னை நம்ப மாட்டீங்களா? அப்போ நான் பொய்யா சொல்கிறேன்னு சொல்கிறீங்க? இதே வார்த்தையை நான் அந்த இதில் வாசித்த உடனே அப்படியே கைகாலெலாம் எனக்கு அப்போ இது உண்மைதான் போல் இருக்கு. ஏன் அம்மா, இந்த நபர் அண்ட புழுகு ஆகாச புழுகி அப்படின்னு நினச்சேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்கள்கிட்ட யார் சொன்னது? யார் சொன்னால் உனக்கு என்ன வந்தது? உங்கள்கிட்ட யார் சொன்னது? நீங்கள் சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் என்கவுண்டர் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நான் இந்த மாதிரி நபரை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட யார் சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன, நானா அனுமதிச்சா என்ன, எப்படியா இருந்தால் உனக்கு என்ன வந்தது? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. பதிலுக்கு வரவே மாட்டாங்க. ஏன்னா பொய்யர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த லையர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு, ஒரு ஆன்சருக்கு வர்றதுக்கு பிடிக்காது. திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? அடுத்தது அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பாயிண்ட்லேயே நின்றுக்கிட்டே இருந்தோன்னா, இதை ஏன் இவ்வளோ பெருசுப்படுத்துறீங்க? நம்ம மேலே குற்றப்படுத்திக்கிட்டு இருப்பாங்கப்பா. இதை ஏன் இவ்வளோ பெருசுப்படுத்துறீங்க நீங்கள்? இப்போ இது ஒரு சாதாரண காரியம் தானே, இது ஒரு சாதாரண காரியம்னு எப்படி ஏன் எடுக்க வருது அப்படின்னாக்கா, பொய் சொல்கிறது காமன் தானே. பொய் சொல்கிறது தான் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல. நான் சொல்கிறேங்க, பொய் எல்லாரும் சொல்ல மாட்டாங்கங்க. பொய் சொல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஐ வில் நாட் ஜென்ரலைஸ் எனி ஸ்டேட்மெண்ட். ஒருத்தவங்க இப்படி சொன்னாங்க, யார் பொய் சொல்லாமல் இருக்கா? நான் கேட்குறேன், எத்தனை பேர் பொய் சொல்லாமல் இருக்காங்க தெரியுமா இந்த உலகத்தில்? பொய்யே சொல்லாதவங்க இருக்காங்க. கான்ஷியஸாக பொய் சொல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ரெண்டாவது, ஐயோ நான் பொய் சொல்கிறேனே, நான் மாறணும்னு நினைக்கிறேன், இப்படிப்பட்ட ஜனங்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, என்னது, நம்ம இதை விட்டுட்டு அப்படியே நம்ம கடந்து, கேன் வி ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படின்னா என்ன? இந்த ப்ராப்ளம்க்கே ஒரு ரெசல்யூஷன் கிடைக்கல, இந்த ப்ராப்ளம்க்கே ஒரு ஆன்சர் கிடைக்கல. கேன் வி ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படின்னாக்கா, நான் திருந்தணும்னு விருப்பப்படலை அப்படின்னு அர்த்தம். நான் திருந்தணும்னு விருப்பப்படலை. ஒன்று என்ன, நீங்கள் என்னை நம்பவே மாட்டீங்களா? அப்போ நான் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா? உங்கள்கிட்ட யார் சொன்னது? இதையே இவ்வளோ பெருசாக நினைக்கிறீங்க? கேன் வி ஜஸ்ட் மூவ் ஆன்? இதுதான் விடுங்களேன், விட்டுட்டு போகலாம். பொய் சொல்கிறவங்களோட மெயினான ஒரு காரியம், அவங்க உள்ளத்தில் உள்ளதை சொல்லவே மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாதுப்பா. அப்படி யாராவது 1-2 பேர் இங்கே நீங்கள் இருப்பீங்க அப்படின்னாக்கா, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்படி நம்ம இருப்போம் அப்படின்னாக்கா, இட் வில் ஸ்பாயில் அவர் லைஃப், இட் வில் ஸ்பாயில் அவர் இமேஜ், இட் வில் ஸ்பாயில் அவர் கேரக்டர். நம்ம கேரக்டர் மாறுச்சுன்னா நம்ம பிஹேவியர், எக்ஸ்டர்னல் பிஹேவியர் மாற ஆரம்பிச்சிடும். எக்ஸ்டர்னல் பிஹேவியர் மாறுச்சு அப்படின்னாக்கா, வெளியிலேருந்து பார்க்குற ஆட்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? அதை நம்ம ஞாபகத்தில் எப்போவுமே வச்சுப்போம். நான் என்னுடைய அனுபவம் ஒன்று நான் ஷேர் பண்ணணும்னு சொன்னேன். இதோட நான் முடிக்க போகிறேன். என்னுடைய அனுபவம் ஒன்று ஷேர் பண்ணணுன்னு நான் சொன்னேன். எனக்கும் என்னுடைய கணவருக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. 25 வருஷம் முடிஞ்சு நாங்கள் அப்படியே கடந்து போய்கிட்டு இருக்கோம். இத்தனை வருஷத்தில் நான் பார்க்குறேங்க, சரியா? இத்தனை வருஷத்தில் நான் என் கணவரை பார்த்துருக்கேன். என்கிட்டையோ என் பிள்ளைகள்கிட்டையோ, இல்லை அவங்க மெசேஜ் பேசுகிறப்பையோ, இல்லை ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்டையோ, வெளியே உள்ள நபர்கள்ட்ட, நான் பார்க்குற நபர்கள்ட்டையோ என் கணவர் பொய் சொல்லி நான் ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது. நான் பார்த்ததே கிடையாது. நான் திருமணமாகி ஒரு 10 வருஷமோ ஒரு 8 வருஷம் கழித்து ஒரு நாள் அவங்கள்ட்ட கேட்டேன். நல்ல நினைவு இருக்குது. நீங்கள் பொய்யே சொல்ல மாட்டீங்கல்லப்பா அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு பொய் சொல்கிற வழக்கமே கிடையாதுல்ல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பதில் வந்து இல்லை அப்படின்லாம் இல்லை. தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. நிறைய தருணங்களில் பார்த்துருக்கேன். இந்த நேரத்தில் இவங்க கண்டிப்பாக மாற்றி தான் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த தருணங்களில் கூட அவங்க அப்படி சொன்னது கிடையாது. நமக்கு 3 வருஷம், ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டலேஷன் நடந்துச்சு தெரியுமா? இன்ஸ்டலேஷன் நடக்கிறதுக்கு அந்த 1 மாதம், அந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக we had to undergo lots of things, legal things.
போலீஸ் ஸ்டேஷனுக்கு, போலீஸ் அட்வொகேட்ஸு, ஏகப்பட்ட பேரை நாங்கள் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு ஒரு அட்வொகேட் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அட்வொகேட் வந்து ஒரு சில காரியங்கள் சொல்லுவாங்க, அதன்படி தான் நம்ம மூவ் பண்ணி ஆகணும். அப்போ ஒரு டாக்குமெண்டேஷன் அதை கொண்டு போய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறப்ப அந்த அட்வொகேட் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இந்தந்த கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்பாங்க பாஸ்டர், அப்போ நீங்கள் இந்தந்த பதிலை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பதிலை நீங்கள் பேசணும் அவங்கள்ட்ட. நம்ம பாஸ்டர் இப்படியும் சொல்லலை இப்படியும் சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமான்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கேட்டுக்கிட்டாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நம்ம பாஸ்டரோட பழக்கம் என்ன தெரியுமா? நம்ம எங்கள் பாஸ்டர் வந்து எல்லாத்தையும் சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பாங்க, அப்படி மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அவங்க இப்படியும் சொல்ல மாட்டாங்க இப்படியும் சொல்ல மாட்டாங்க. நான் அன்றைக்கி ஒரு போன மாதம் இந்த வார்த்தையை சொன்னப்போ, உங்களை பற்றி ஒரு உண்மையை நான் உடச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் யாருன்றதை நான் சொல்லி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி சொன்னேன். கேட்டுப்பாங்க, எல்லாத்தையும் ஆட்கள் சொல்கிறத எல்லாத்தையுமே கேட்டுப்பாங்க. இப்படி பேசினா கரெக்டாக இருக்கும் பாஸ்டர், இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும் பாஸ்டர், எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. ஆனால் அவங்க போய் பர்சனலாக போய் சாஷ்டாங்கமாக போய் விழுந்து கிடப்பாங்க, அப்படியே விழுந்து கிடப்பாங்க. விழுந்து வெளியே எந்திரிச்சு வர்றப்போ அவங்களுக்கு என்ன திருஷ்டாந்தம் கிடைக்குதோ அதைப்படி தான் செய்வாங்க. ஹீ won't act according to anybody. அப்போ இந்த அட்வொகேட் வந்து சொல்லி அனுப்புகிறாரு, பாஸ்டர் நீங்கள் இந்த 2 கேள்வி முக்கியமாக, அதுக்கு நான் சொல்கிற பதிலை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு எழுதியே கொடுத்தாரு. அவர் எழுதி கொடுத்தார். இல்லைன்னா நமக்கு இன்னும் இது ப்ரொலாங் ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தார். எழுதி கொடுத்துட்டு அவர் சொன்னார், இதை படிச்சுக்கோங்க. ஏன்னா பொய் வந்து மனப்பாடம் பண்ணணும். இட் ஹேஸ் டு பி மெமரைஸ்டு. உண்மையை சொன்னால் நம்ம அப்படியே சொல்லிடலாம். பொய் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும், இல்லைன்னா மறந்து போகும். 2 லைனை கொடுத்து இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இதை நீங்கள் அவங்க கேட்டோன்னே இயல்பாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பாஸ்டருக்கு நடிக்க வராது, ஆக்டிங் வெரி புவர், 0ன்னு தான் சொல்லணும், ஆக்டிங் வராது. அப்போ அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஒன்றுமே சொல்லலை, நான் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து 22 வருஷம் அப்போ அவங்களோட வாழ்ந்துட்டேன். இவங்க எப்படி இதில் ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே என் கணவரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு ஜெபமும் ஓடுது. சரியா? அப்போது இவங்க வந்தாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தப்போ அந்த காரியம் நடக்கலை. அன்னைக்கு நடக்க வேண்டிய காரியம் நடக்கலை. ஏன் அப்படின்னா அவங்க கேட்ட கேள்விக்கு இவங்க உள்ளத்தில் என்ன நினச்சாங்களோ அதை சொல்லிட்டாங்க. அவர் எழுதி கொடுத்ததை சொல்லியிருந்தா உடனே அந்த டாக்குமெண்ட்டில் அவர் டிசியா ஏசி அவர் சைன் பண்ணி உடனே அவர் கொடுத்துருப்பார். அவர் எழுதி கொடுத்ததை வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வர்றப்ப கூட இருந்த எல்லாருமே, பாஸ்டர் இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே பாஸ்டர், இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே பாஸ்டர், இது ஒரு வார்த்தை இது பண்ணியிருக்கலாமே, நமக்கு இது இன்னையோட முடிஞ்சிருக்குமே, இந்த ஒரு வாரம் 2 வாரத்தோட முடிஞ்சிருக்குமே பாஸ்டர், சபை நாசமாகுதே பாஸ்டர் அப்படின்னு. he didn't move, he didn't tell anything. ஒன்றுமே சொல்ல. அந்த நாள் போச்சு. அடுத்த நாள் தானா அந்த டாக்குமெண்ட் எங்கள் வீடு தேடி வந்துச்சு. தானா அந்த டாக்குமெண்ட் வந்துச்சு. எப்படி வந்துச்சு, ஏது வந்துச்சு, நமக்கு அது ஒன்றுமே, அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கே அப்பாற்பட்டதாக இருக்குது. அது கூட சேர்ந்து ஒரு வார்த்தை அவர் சொல்லி விட்டுருக்காரு, he seems to be a good man. என்னது? he seems to be a good man. This guy is not a fabricated guy. He seems to be a good man. நான் கண் கூட நான் மாத்திரம் இல்லை, எங்கள் கூட நெருங்கி இருந்தவர்கள் ஒரு 4-5 பேருக்கு நல்லா தெரியும் இந்த காரியம். உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் ஐயா. ஒரு 3-4 பேர் இருக்காங்க, நல்லா தெரியும் இவங்களுக்கெல்லாம், நல்லாவே தெரியும். எங்கள் வீடு தேடி வந்துருச்சு, நம்ம சர்ச்சு தேடி வந்துருச்சு, ஆஃபீஸ்லேருந்து சைன் பண்ணி. அது ரொம்ப ஆச்சரியப்பட்டார், அட்வொகேட்டே ஆச்சரியப்பட்டார். இது நடக்கவே நடக்காதுங்க, இப்படிலாம் நடக்காது, நான் சொல்லி கொடுத்ததை சொல்லியிருந்தா உடனே வந்து இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அவரே ஆச்சரியப்பட்டார். இன்னைக்கு வரைக்கும் சரியா? ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் டைம்ஸ்லலாம் ஐ ஹவ் அப்சர்வ் மை ஹஸ்பண்ட் மெயின்டைனிங் ஹிஸ் காம் அண்ட் செரினிட்டி அண்ட் வித்தவுட் லைஸ். இந்த இடத்துல இருந்து ஒரு பொய் கூட வராததை நான் பார்த்துருக்கேன். அடுத்தது என்னை பற்றி நான் சொல்கிறேன்.
சரியா? நான் திருமணத்துக்கு முன்பாக பொய் சொல்லுவேன். எப்படி பொய் அப்படின்னாக்கா, பேத்தலாஜிக்கல் பொய் இல்லை, ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா மாதிரி நான் பொய் சொல்லுவேன். சொல்கிறாங்கல்ல எல்லாரும் சொல்கிற பொய் தானே அப்படின்ற மாதிரி பொய் சொல்லுவேன். என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக டெஸ்ட்டில் ஏதாவது கேட்டாங்கன்னா, இல்லை நான் காப்பியே அடிக்கலையே, அது எப்படி டீச்சர் கண்டுபிடிக்காமல் இருப்பாங்க? அதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கு. சரியா? அப்புறமா எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. நான் சால்வேஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வாட் ஐ எம் டூயிங் இஸ் நாட் ரைட்டு. சின்ன சின்ன காரியம் என்னை தப்பிச்சு வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு கன்விக்ஷனுக்குள்ளே வந்தேன். பொய்யில் ஒரு காரியத்தை இழுக்கவும் செய்வேன், சுருக்கவும் செய்வேன். சரியா? அது பொய் இல்லாதபடி ஒரு காரியத்தை இழுக்க சுருக்க நானே எனக்குள்ள நினச்சிக்கிட்டேன், நான் பொய் தான் சொல்லலை, இப்படி பேசுறதுல தப்பு இல்லை, ஒரு சில காரியங்கள், எல்லா காரியத்துலையும் இல்லை, ஒரு சில காரியங்களில் இப்படி பேசுறதுல தப்பு இல்லை அப்படின்னு நான் எனக்குள்ள நினச்சிக்கிட்டேன். ஆனால் ஒரு சில வருஷங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா, மை ஹார்ட் வாஸ் கன்விக்டிங் மீ, காட் வாஸ் கன்விக்டிங் மீ, வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ் ராங் பிரியா, அப்படி பேசக்கூடாது. எக்ஸாஜரேஷன் இஸ் அ லை. எக்ஸாஜரேஷன் லை. ஒரு காரியத்தை இழுத்தா அது பொய்யாயிடும். உள்ளதை உள்ளபடி பேசு. இந்த ஹேண்ட்கர்ச்சிஃபோட லென்த் எவ்வளோ, இதான் இதோட லென்த், அது அப்படியே காமி, இதை இழுக்காத, சுருக்காத, உள்ளதை உள்ளபடி காமி அப்படின்னு. யூ நோ சம்திங், நான் அதை உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லட்டுமா? எனக்குள்ளே நான் அதை அப்ளை பண்ணுறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன். நான் ஏன் தெரியுமா இதை ஓப்பனாக சொல்கிறேன்? இதுலேருந்து ஈஸியாக தப்பிக்கவும் முடியுன்றதுக்காக உங்கள்கிட்ட நான் ஓப்பனாக சொல்கிறேன். சரியா? நான் ஃபஸ்ட்டே சொன்னல, திருடனா பார்த்து திருந்தால் ஒழிய சொன்னேன்னா. அப்போ எனக்குள்ள ஒரு கன்விக்ஷன் என்னென்னா, வாட் திஸ் வேர்ட் இஸ் ராங், இப்படி சொல்லக்கூடாது, நம்ம இழுக்கவும் கூடாது, நம்ம சுருக்கவும் கூடாது அப்படின்னு. ஐ ஸ்டார்டட் டு லுக் அட் மை ஹஸ்பண்ட். ஒரு சில வருஷங்கள் முன்னாடி, ஒரு 5 வருஷம், ஒரு 20 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கீனாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப கீனாக நோட்டீஸ் பண்ணப்போ தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என் கணவரை பற்றி நான் கண்டுபிடிச்சேன். என் கணவரை பற்றி இக்கட்டான வேலையில் கூட வாயிலேருந்து இந்த மனுஷருக்கு பொய் வர மாட்டேங்குது ஐயா. அப்போ பொய் சொல்லாமல் கூட வாழ முடியும், எக்ஸாஜரேட் பண்ணாமல் அதை சுருக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாக கண்டுபிடிச்சி ஐ ஸ்டார்டட் டு அட்மையர் தட் நேச்சர். அட்மிரேஷன்னா என்ன அர்த்தம்? அதை ரசித்தேன் உண்மையிலே. ஆஹா, இந்த சுபாவம், இந்த குணம் சூப்பரான குணமாக இருக்கே, இதை நம்ம இம்பைப் பண்ணிக்கிட்டா என்ன. நல்ல குணம் யார்கிட்ட இருந்தாலும் நம்ம அதை கற்றுக்கணும். அதுவும் முக்கியமாக நம்ம கணவன் மனைவிட்ட இருக்கிறப்ப அதை நம்ம கற்றுக்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது. சரியா? அப்போ அதை பார்த்து நான் ரசித்தேன். எனக்குள்ளே நான் கற்றுக்கணும்னு அதை நான் உள்ளே கொண்டு வர்றப்ப பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட, ஒரு சில வருஷங்கள் கஷ்டப்பட்டேன். அந்த கான்செப்டை உள்ளே கொண்டு வர்றதுக்கு, அந்த எக்ஸாஜரேஷன்ற கான்செப்டை உள்ளே கொண்டு வர்றதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஐ சாட் த ஹெல்ப் ஆஃப் ஹிம். அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவர் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருக்காரா? யாருக்காவது ஹெல்ப் பண்ணாமல் இருந்தவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். மேலே ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு யாராவது ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருக்காரா? ஹெல்ப் பண்ணியிருக்காருல்ல. நான் ஜெனுவனாக கேட்டேன் அவர்கிட்ட, இது தப்புப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். யூ நோ, he helped me. It was so lovely. அந்த பாத்தை நான் சொல்லட்டுமா? ஒரு 4-5 வருஷம் அந்த பாத்தை நான் சொல்லட்டுமா? நான் யார்ட்டையாவது பேசுகிறப்ப எக்ஸாஜரேட் பண்ணணும்னு தோன்றப்ப லிட்ரலாக அந்த நாக்கில் ஸ்பிரிட் ஆஃப் காட் உட்காந்து அப்படின்னு சொல்கிறது தெரியும். லிட்ரலாக டோன்ட் டூ தட் அப்படின்னு அப்படியே குவைட்டாயிடுவேன். நானாக அப்படி செய்யணுன்ற அவசியமே இல்லை. him will help me. He has helped me. He is helping me. Now it's been years. இப்போ எனக்கு இந்த காரியம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏதாவது ஒன்று எக்ஸாஜரேட் பண்ணவோ, ஏதாவது ஒன்று அப்படி வரணும்னு செய்கிறப்ப கூட ஐ வில் கீப் மை செல்ஃப் காம். நான் காம் ஆகிடுவேன். காம் ஆகிட்டு அந்த சுச்சுவேஷன்லேருந்து தப்பிச்சிருவேன் ஈஸியாக.
என்கிட்ட யாராவது பொய்யே சொல்லாதவங்க இருக்காங்களான்னு கேட்டால் நான் சொல்லுவேன், கண்டிப்பாக இருக்காங்க. பொய் சொல்கிறது தப்பு. சே எஸ் எல்லாரும். அதை மாற்றிக்கொள்ள முடியுமா? நான் ஏன் என்னுடைய அனுபவத்தை நான் சொன்னேன். எவ்ரிபடி கேன் சேஞ்ச் இஃப் யூ டேக் அ பாசிட்டிவ் ஸ்டெப். பாசிட்டிவாக நம்ம ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னா வி கேன் சேஞ்ச். ஐ வில் சே ஸ்டாஃப் மெம்பர்ஸில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாஃப் மெம்பரை நான் பார்த்துருக்கேன். தட் பர்சன் வில் நெவர் லை. இங்கே சர்ச்சில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாஃப் மெம்பர், அந்த பர்சன் வந்து லை பண்ணவே மாட்டாங்க. ஓப்பனாக தட் பர்சன் வில் சே, நான் ஜெண்டர் நான் சொல்ல நான் விருப்பப்படல, தட் பர்சன் யூஸ் டு சே கஷ்டம் அப்படின்வாங்க. கஷ்டம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில வேர்ட்ஸ் சொல்லி இதை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்கோ கூட கஷ்டம். such loyal to God and to us. such loyal. ஸோ நம்ம பாசிட்டிவாக ஒரு ஸ்டெப் எடுக்கிறப்ப நம்ம காட் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி ஜானி எஸ் பாப்பா பொய் சொல்கிறீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்பீங்கன்னா, தாழ்மையாக ஆண்டவர் முன்னாடி இருந்து சொல்கிறேன், இல்லை. தாழ்மையாக நான் சொல்கிறேன், இல்லை. ஐ ஹவ் கம் அவுட் ஆஃப் இட். இப்போ எக்ஸாஜரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை. அது ஆண்டவர் பலவாறு சுருக்கியிருக்கார். மேபி 1% 2% இருக்கலாம். 100%ல 98% அப்படியே திருவி விட்டுட்டார் ஆண்டவர். மாற்றி விட்டுட்டார். ஏன்னா பாசிட்டிவாக நான் ஸ்டெப் எடுத்தேன், ஜென்னுவனாக இன் மை ப்ரேயர் டைம், இன் எவ்ரி டைம். நான் வந்து ஃப்ரைடே ப்ரேயர் மீட்டிங்ஸில் கூட சொல்லியிருக்கேன், புரியுதா? ஒரு குறிப்பிட்ட ஒரு சுபாவம் என்கிட்டேருந்து போகிறதுக்காக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், புரியுதா? நம்ம பானையில் கல் இருந்துச்சுன்னா அந்த கல்லை எடுக்கிறதுக்கு அந்த பானை தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ப்பா. வேறு யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. ஜென்னுவனாக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அதை எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு அதில் வந்து பல நன்மைகளை நான் பார்க்குறேன், பல காரியங்களை நான் பார்க்குறேன். மேபி நான் ப்ரீச்சிங் டைமில் நான் சொல்கிறேன், நான் எப்போது எனக்கு கிடைக்கிறப்ப நான் ப்ரீச்சிங் டைமில் நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறேன். நாட் டுடே. பல நன்மைகள், நான் எதிர்பார்க்காத காரியங்கள், பாசிட்டிவாக ஸ்டெப் எடுக்கிறப்ப இதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் ஒவ்வொரு காரியங்கள் பாசிட்டிவாக. வை டோன்ட் யூ ஆல்சோ ட்ரை? சே எஸ். வை டோன்ட் யூ ஆல்சோ ட்ரை? ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லாரும் போய் சொல்கிறவங்க தானே, நான் அதை அக்ரி பண்ண மாட்டேன். ஏன்னா பீப்புள் ஆர் தேர் ஹூ டோன்ட் சே லை, ஹூ டேக் பாசிட்டிவ் ஸ்டெப்ஸ் டு கரெக்ட் தெம்செல்ஸ். நான் பொய் சொல்கிறேன், நான் என்னை கரெக்ட் பண்ணிக்க நான் விருப்பப்படுறேன். இப்போ நான் சொன்னேன்ல, எங்கள் வீட்டில் 2 டைப்பு வகையறாவை நான் சொன்னேன்னா, ஒருத்தர் சுத்தமாக பொய்யே சொல்கிறது கிடையாது, ஒருத்தர் பொய் சொல்கிற காரியத்துலேருந்து நம்ம மாறிடணும் அப்படின்னு ஜெனுவனாக மாறின அந்த நபரை பற்றியும், நான் என்னை பற்றியும் என் கணவரை பற்றியும் தான் சொன்னேன், புரியுதா? இதையும் நான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், சரியா? ஸோ திஸ் வில் ஹேப்பன். ஃபஸ்ட்டு கேட்டகரினா சூப்பர், 2வது கேட்டகரினாலும் சூப்பர், 2வது கேட்டகரினாலும் சூப்பர். ஓகேவா? அப்படியே எழுமி நிற்போமா? இன்றைக்கி பாஸ்டர் ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காங்க, அதனால தான் அவங்க வரல. வெளியே வேறு ஒரு இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங். ஸோ ஹி ஹஸ் கான் தேர், அதனால தான் வரல. சரியா? கண்களை மூடுவோமா? தேங்க்யூ ஃபாதர் காட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஃபாதர் காட். இந்த வேர்ட்ஸ் வாட் வி ஹர்ட், இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அப்பா எங்களுடைய வாயில், எங்களுடைய இருதயத்தில் அது அப்படியே பதியட்டும். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை எல்லாம் அபியாசிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. we surrender ourselves. சொல்லுங்கள், நான் சொல்கிற வேர்ட்ஸை வந்து அப்படியே நீங்கள் சொல்லுங்கள். we surrender ourselves Father God. we surrender with all our heart, with all our mind. Oh hallelujah. Hallelujah. We thank you, Lord Jesus. We thank you. Help us to come out of it. It is a sin. எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்றதுக்காக இது பாவம் இல்லாமல் போகாது, இது பாவம் தான். அதனால் இதுலேருந்து நாங்கள் வெளியே வர எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு பாட்டை நம்ம பாடுறப்போ உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் செலுத்தும்படியாக கேட்கிறேன். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. நீர் முடிவெடுத்தால் யார் தான் மாற்ற முடியும்?
அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதியா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதியா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கின்றேன். Thank you, Father God. Unlike any other couples meeting, in the couples meeting, இன்னைக்குரிய மீட்டிங் என்னன்னா, this is a conviction time. This is a conviction time where we need to take a very solid step. அதாவது இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சாலிடா நம்ம ஸ்டெப் எடுக்கணும். சாலிடா இன்னைக்கே நீங்க உங்க இருதயத்துல நிர்ணயிச்சுக்கோங்க, சாலிடா ஸ்டெப் எடுக்கணும். கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நெவர் திங்க் எல்லாரும் சொல்றாங்க அதனால நான் சொல்றதுல என்ன அப்படி நினைக்காதீங்க. when we are going to stand before God, we are going to stand alone. நம்ம தனியாக தான் நம்ம நிற்க போகிறோம், கூட்டத்தோடு நம்ம நிற்க போகிறது கிடையாது. கூட்டத்தோடு நம்ம ஆராதனை தான் செய்வோம், ஆனால் நியாய தீர்ப்பு வர்றப்ப நம்ம தனியாக தான் நிற்போம், கூட்டத்தோடு நிற்க போகிறது கிடையாது. தனித்தனியாக ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அவர் சொன்னார், என் புருஷன் சொன்னால், என் மனைவி சொன்னா அதனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஆண்டவர்கிட்ட. அதனால் டோன்ட் லேர்ன் எனிதிங் தட் இஸ் ராங் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு. லெட் அஸ் லேர்ன் ஃப்ரம் அவர் காட். வாட் இஸ் ராங் இஸ் ராங், வாட் இஸ் ரைட் இஸ் ரைட். பல நாள் பழக்கப்பட்டிருப்போம் அப்படின்னா நம்ம கன்விக்ஷனோடு இருக்கிறப்ப அதை ஆண்டவர்கிட்ட கேட்குறப்ப ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். இது கெட்ட பழக்கத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இது ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்றத நம்ம சென்ஸ் பண்ணணும். முதல்ல நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சென்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து விடுதலை கிடைக்கும். எஸ் சொல்லுவோமா? ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் உண்மையாக கேட்குறாங்களோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. தேர் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் அண்ட் மேசிவ் சேஞ்ச். நான் அதை சென்ஸ் பண்ணுறேன். ஒரு பெரிய ஒரு சேஞ்ச்
ஒரு மேசிவ் சேஞ்ச். மற்ற கப்புள்ஸ் மீட்டிங் மாதிரி இன்னைக்கு கிடையாது. திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ கப்புள்ஸ் மீட்டிங். எவ்ரி டே இஸ் நாட் அ சேம் டே. இன்னைக்கு ஒரு கன்விக்ஷன் டே. தேங்க்யூ ஃபாதர் காட். இந்த ஒரு நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்லையும் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் நீங்கள் செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். வி சரண்டர் ourselves as a church. சபையாய் உங்கள் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்கள் நாம மகிமை படட்டும். பார்த்து கொண்டு இருக்கிறவர்களையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன் சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காட்